வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் இன்றைக்கி கொஞ்சம் தாமரையும் அல்லியும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் பார்க்கும் முன்னாடி அப்படியே இங்கே உள்ள பூக்களையும் ஒரு முறை பார்த்துட்டே நம்ம பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டு போயிடலாம். இந்த பதிவுள்ள போகிறதுக்கு முன்னாடி இது பிங்க் மிஸ்ட்டு இன்றைக்கி அழகாக விரிஞ்சு வருது பார்த்திங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் விரிச்சு விட்டு அந்த மாதிரி குவிஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. தாமரை அல்லி இவங்கெல்லாம் வாங்குறவங்களுக்கு ஒரு செய்தி என்னென்னா, நம்ம எல்லாத்தையுமே ப்ரொஃபஷ்னல் கொரியர் வழியாக தான் அனுப்புவோம். நம்ம அனுப்புகிற பொருட்களுக்கு கொரியர் சார்ஜஸ், அஞ்சல் செலவு நீங்கள் தனியாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய ஊரை பொறுத்து மாறும். நம்மக்கிட்டேருந்து போகிற செடிகள் எல்லாமே தரமானதாக மட்டும்தான் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் பணம் செலுத்திய பின்னாடி அந்த பணம் செலுத்தினதை ரசீதை படம் எடுத்து எனக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் உங்களுடைய முகவரிக்கு உங்களுடைய செடிகளை ஒரு 2-3 நாளைக்குள்ளார அனுப்பி விட்டுருவேன். அதே போல் செடி எதையாவது பேசிட்டு எனக்கு இதை எடுத்து வைங்க, நான் மத்தியானம் பணம் அனுப்புகிறேன், 2 நாளில் பணம் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை போலவே இன்னும் நிறைய பேர் அந்த செடியை கேட்பாங்க. நான் அவங்களுக்கும் பதில் சொல்லணும். என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த மாதிரி செடியை எடுத்து வச்சு 2 நாள் 3 நாள் ஆகியும் கடைசியில் அவங்க நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க திரும்பி வரவே இல்லை. இந்த செடி இன்றைக்கி வேறு ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போகுது, பர்பிள் டைமண்ட். ஆகையினால் பணம் நீங்கள் உடனே அனுப்புகிறதா இருந்தால் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கப்பா. இது பீச் ப்ளோன்னு சொல்லக்கூடிய செடி, அல்லி செடி. இந்த செடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், மொட்டு பூவோடு இருக்குது. இந்த செடியும் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பணம் உடனே செலுத்தி செடியை வாங்குறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கப்பா. காரணம், உங்கள் பேச்சை நம்பி 2 நாள் 3 நாளைக்கு நான் செடி வச்சுருந்து வேறு யாராவது கேட்டிருந்தா அவங்களுக்காவது நான் கொடுத்துருக்கலாம். கடைசியில் எனக்கு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் செடியை என்னால் வச்சு இந்த இடத்துல பாதுகாக்கவும் வழி இல்லாமல் நான் அவதிப்படுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த தாமரை கிழங்கின் பெயர் கோல்டன் சன்செட். ரொம்ப அழகான பூக்கள் தரக்கூடிய தாமரை இது. இதனுடைய படம் நான் இங்கே பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். இந்த கிழங்கின் விலை 250 ரூபாய். இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அழகாக 2 மழை அல்லி இன்றைக்கி பூத்துருக்கு பாருங்கள். இவங்க பேர் ஆரஞ்சு பீம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கருவி வழியாக பார்க்குற மாதிரி அந்த நிறம் இருக்காது, இன்னும் நல்லா ஆரஞ்சாக இருக்கும். இதுவுமே ஒரு மாதிரி ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்குது லேசாக. ஆனால் நம்மளுடைய கருவியில் அது பிங்க் நிறமாக காட்டுது. அது என்ன மழையல்லி அப்படிங்கிற பெயர் எனக்கு தெரியல. நான் தொட்டிலாம் மாற்றி வச்சதில் அதை தொலைச்சிட்டேன், பேரை தொலைச்சிட்டேன். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒயிட் பஃப்னு சொல்லக்கூடிய தாமரையின் கிழங்குகள். இது எல்லாமே பவுல் லோட்டஸ் தான். சின்ன தொட்டிகள்லேயே கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள். இதில் எத்தனை இடத்துல முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். இந்த கிழங்கின் விலை 250 ரூபாய். இதுவும் 250 ரூபாய். நல்ல எத்தனை இடத்துல முளை இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகழகான பூக்கள் இருக்கும். இதில் ஒற்றை அடுக்கு தான், ஆனால் பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய தாமரை வகை இது. இது 2 தவிரவும் இன்னொரு கிழங்கும் இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இதோ இருக்குது பாருங்கள். இது 180 ரூபாய் ஆகும். வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த தாமரையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே இங்கே எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். அகிலா இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு அது மலர்ந்து. நம்மளுடைய சந்திரபாகாலையும் எத்தனை மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். நான் இது சொன்னல, ஒரே 1 மாதம்தான், அதுக்குள்ளார அழகாக இத்தனை மொட்டுக்கள் நமக்கு கிளம்பி வந்துருச்சு. அடுத்து விற்பனைக்கு இந்த டோரிஸ் ஹோல்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கருவி வழியாக, இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறமாக இந்த கருவி வழியாக காட்டுது. உண்மையிலே இது நல்ல ஒரு மஜந்தாவும் பர்பிளும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும். இந்த செடியும் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இவங்க சரோஜா. இன்றைக்கி பூக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க போல். 8:30 மணி ஆகுது காலையில், இன்னும் மலரலை. நம்மளுடைய அமெரிக்க மீலியா, இதுவும் ஒரு பவுல் லோட்டஸ் தான். சின்ன தொட்டிகள்லேயே கூட வச்சு வளர்க்குறது. எப்பொழுதும் பூக்கள் இருக்கக்கூடிய தாமரை அது. அடுத்தது கீழார்கோ. இது எப்படி இருக்குது பாருங்கள். அதுலேயும் ஒரு செடி இருக்குது, மயாமி ரோஸ்.
இதுலேயும் ஒரு செடி விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அழகழகான டேபிள் ரோஸஸும் நம்மளுடைய அடவியில் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் நிறங்களும் இருக்குது. அடுத்து நம்மளுடைய தௌபன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது லிண்டிங் சுனாய்னு சொல்லக்கூடிய தாமரையின் கிழங்குகள். இந்த தாமரை வந்து வியட்நாம் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட தாமரை. இது நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரைகள்லேயே ரொம்ப அதிகமான மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடியது இது. நிறைய பூக்களும் இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எத்தனை இடத்துல கணு இருக்குது. நல்ல பெரிய கிழங்கு அப்படியே விற்பனைக்கு இருக்குது. இதனுடைய விலை 380 ரூபாய். இது நல்ல இதுக்கு அத்தனை பேர் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதனுடைய விலை 380 ரூபாய். நீங்கள் யார்கிட்ட போனாலுமே இந்த கிழங்கு வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். லிண்டிங் சுனாய் இது. அடுத்து இது பாருங்கள், இந்த கிழங்கின் விலையும் 380 ரூபாய். இதுலேயுமே எத்தனை இடத்துல முளைப்பு இருக்குது பாருங்கள். அடுத்து இதில் எத்தனை இடத்துல முளைப்பு இருக்குது பாருங்கள். இது வந்து 350 ரூபாய். இது எல்லாமே வந்து விலை அதிகமான கிழங்குகள். அடுத்து இதில் 2 இடத்துல முளைப்பு இருக்குது. இதனுடைய விலை வந்து 200 ரூபாய். இந்த லிண்டிங் சுனாயில் உங்களுக்கு எந்த கிழங்கு வேணும், எந்த விலையில் வேணும் அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். இந்த தொட்டியில் 2 அல்லி செடி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரெண்டுமே இன்றைக்கி வேறொருத்தவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புது. அடுத்து பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெட் செங்காய்னு சொல்லுவாங்க. ஒத்தை அடுக்கு தாமரை இதழ். இது ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த பூ மலரும்போது என்ன தான் நம்ம வந்து மற்ற பூக்கள் மலர வைக்கிற மாதிரி இந்த பூவை நம்ம மலர வைக்க முடியாது. தன்னாலேயே விரிஞ்சு வரும். அவ்வளோ அழகான ஒரு பூ இது. ஒத்தை அடுக்கில் சிவப்பு நிறத்தில் பூக்கக்கூடியது. பக்கத்தில் படம் போடுறேன் பாருங்கள். இதனுடைய விலை 280 ரூபாய். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. ஏன்னா இதனுடைய கிழங்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவ்வளோ சீக்கிரத்தில் இதில் கிழங்கு வைக்காது. கிழங்கு வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து இந்த கிழங்கு பாருங்கள். இது மஹிமாவுடைய கிழங்கு. இதுவும் ஒரு சிவப்பு நிற தாமரை. ஆனால் மகரந்தத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா அதை சுற்றி வெள்ளையாக வரும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ. நிறைய பூக்கள் தரக்கூடிய தாமரை தான் இது. இதனுடைய விலை 280 ரூபாய். நல்ல பெரிய கிழங்காக ஒரு கிழங்கு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், அமெரி பியோனி. சின்ன சின்ன பூக்கள். இதெல்லாமே வந்து பவுல் லோட்டஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய கிழங்கு இது. இதுவும் விற்பனைக்கு இருக்குது. இதனுடைய விலை 180 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நம்மக்கிட்டேருந்து கிழங்கு வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு 1 வாரம் விட்டுருங்க. இந்த புதுசாக வெள்ளையாக வேர் வருது பாருங்கள். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிழங்குகள் எடுத்து நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக செடி கிளம்பி வந்துடும். இந்த வேர் அழுகி போகிறது, கிழங்கு அழுகி போகிறது, அதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு 1 வாரம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிடணும். வச்சிங்கன்னா புதுசாக இந்த மாதிரி வெள்ளையாக வேர் வர தொடங்கும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நட்டுக்கிட்டால் போதும். இது வந்து நான் எடுத்த கிழங்குகளில் நான் அடையாளம் போட்டு எந்த செடி அப்படிங்கிறத அடையாளம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வேர் விடுறதுக்காக. அடுத்தது பாருங்கள், நம்மளுடைய மயாமி ரோஸில் கொஞ்சம் செடிகள் விற்பனைக்கு இருக்குது. மயாமி ரோஸ், டோரிஸ் ஹோல்ட், இந்த செடியெலாம் வந்து கொஞ்சம் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் தௌபன் மாதிரியே தெரியுதில்ல, ஆனால் இதுக்கு பேர் வந்து இஸ்லாமராடோ. அழகான ஒரு ஊதா நிறத்தில் இதில் நிறைய புள்ளிகள் வச்சுருக்கோம். பூக்களில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயும் ஒரு 2 செடி விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை தவிர நம்மக்கிட்ட கொஞ்சம் டேபிள் ரோஸும் சிண்ட்ரெல்லாவும் விற்பனைக்கு இருக்குது. சிண்ட்ரெல்லா ஒரு நிறம் வந்து 30 ரூபாய் ஆகும். டேபிள் ரோஸ் 15 நிறம் 200 ரூபாய்க்கு மட்டுமே நம்ம தர்றோம். வேணுங்கிறவங்க தவறாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த செடியில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இயற்கையோடு இணைந்திருப்போம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.